இன்றைக்கி நான் பீக்கங்காய் பொரியல் செய்ய போகிறேன். அதுக்கு 3 பீக்கங்காய், ஒரு தக்காளி பழம், பெரிய வெங்காயம் நடுத்தரத்தில் நான் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வரமிளகா 3, பூண்டு 5 பல், தேங்காய், கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, சீரகம் 1 ஸ்பூனு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுப்பில் எரிப்பு சட்டியை வச்சு, இல்லை நீங்கள் குழம்பு சட்டி வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சிடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் வாசனை ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப பெருசு பெருசாக போட்டுற வேண்டாம். நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. நான் தரப்பூண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா எல்லாமே பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்போ தான் பொரியலுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் எவ்வளோ பொடியாக நறுக்குறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு டேஸ்ட்டும் சுவையும் நல்லா சீக்கிரமாகவும் வெந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் பீக்கங்காயும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பீக்கங்காயும் தக்காளியும் எவ்வளோ பொடியாக நறுக்கியிருக்கேன்னு. உங்களுக்கு எவ்வளோ பொடியாக நறுக்குனாலும் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்காண்டி தான் சொல்கிறோம். அது மட்டும் வெந்து நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம ரசத்துக்கு, சாதத்துக்கு, தயிர் சாதம், தோசை, சப்பாத்தி இது கூட நல்லா கிரேவி மட்டும் நல்லா சாப்பிட்டுக்கலாம். இது சைட் டிஷ் அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு அரை வேக்காடு வேகிற மாட்டோம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அவ்வளோ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த உரப்பு போதுன்றனால தான் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கிறேன். மசாலா நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூனை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு நல்லா தெளிச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தண்ணி எவ்வளோன்னு நான் காட்ட முடியும். பார்த்துக்கோங்க, நான் ஒரு கையளவுக்கு நல்லா தெளித்து விட்ருக்கேன். இன்னொரு கையளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடாதீங்க, இல்லைன்னா காய் நல்லா சலன்னு போயிடும். இந்த தண்ணி பதம் தான் கரெக்டான அளவு. இப்போ தான் கிரேவி மாட்ட வரும். இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு தண்ணியெலாம் வற்றி நல்லா கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ கிண்டி விட்டு நம்ம திருவி வச்சுருக்க தேங்காயையும் நல்லா மேலாப்பில் தூவி விட்டுக்கலாம். நல்லா கிரேவி மட்டும் நல்லா வெந்துருச்சு. மல்லித்தலை நான் ஆப்ஷன் தான். மல்லித்தலை உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் நல்லா பொடியாக நறுக்கி இதையும் ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. மல்லித்தலை வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை வேண்டாம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒரு ஆப்ஷன் தான். வாசனை நல்லா கொடுக்கும். அதனால தான் நான் மல்லித்தலை போடுறேன். பாங்க, தேங்காய் ஒரு கையளவு நான் எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பீக்கங்காய் பொரியல் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நெக்ஸ்ட் வீக் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ வரேன், பார்க்கலாம். பாய். வாங்க, ஒரு சின்னதாக ஒரு ரிக்கப் பார்த்துடலாம். இப்போ அடுப்பில் ஒரு எரிப்பு சட்டியை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போடுறோம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். அடுத்து பீக்கங்காய் நறுக்கி வச்சிருக்கோம். பீக்கங்காய், தக்காளி பழம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெரட்டிக்கிறோம். நல்லா பரட்டினதுக்கப்புறம் மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடுறோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தலை நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு இப்போ மேலாப்பில் தேங்காய் பூவை மேலாப்பில் தூவி விட்டுட்டு கிண்டி விட்டுட்டா அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பீக்கங்காய் பொரியல் ரெடி.